ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி சூடாகிட்டு இருக்குது. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. 250 கிராம் முட்டைக்கோஸ் தேங்காய்த்தில் திருகி வச்சுருக்கிறேன். அதை போட்டு 2 நிமிஷம் கழித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபில்டர் பண்ண முட்டைக்கோஸை போட்டுடலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா. நம்ம முட்டைக்கோஸ் போடுறதால வெங்காயம் கம்மியாகவே போட்டுக்கலாம். முட்டைக்கோஸில் உள்ள தண்ணி போதுமான அளவு இருக்கும். தண்ணி ஊற்றாமல் போண்டாமாவை பற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். தள்ளி போட்டு எடுத்துக்கோங்க, ஒன்றோடு ஒட்டாமல். இப்போது 2 சைடும் நல்லா வேகட்டும். மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். 2 சைடும் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.